இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் 2 ப்ளக் பாயிண்ட் நம்ம ஒரு சுவிட்ச் பாக்ஸ் பிரித்தோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி 2 ஒயர் இருக்கும். நம்ம இப்போ இதுக்காக ஃபேஸ் நோட்டில் 2 ஒயர் இருக்கும். சுவிட்சிலேருந்து பொதுவாக இந்த மாதிரி 2 ஒயர் வரும். இது நார்மலாக சுவிட்சிலேருந்து லோடுக்கு இந்த மாதிரி 2 ஒயர் போகும். இப்போனா நமக்கு லோடுக்கு வந்து லைட்டுக்கு வந்து ஒரு ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்கணும். அதே மாதிரி இதில் நமக்கு ஃபேஸ் நியூட்ரல் வரும். இந்த சுவிட்ச் வந்து நம்ம சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா இந்த 2 ஒயரும் ஷார்ட் ஆகுது தான் லாஜிக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா லைனு நியூட்ரல் L1 L2 L3 இருக்கும். அதேமாரி S1 S2 S3ன்னு சொல்லிட்டு 3 ஒயர் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளக் பாயிண்டில் வர ஒரு ஒயரையும் இந்த சுவிட்சில் இருந்து இந்த சுவிட்சில் ஒரு ஒயரையும் எந்த ஒயர் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த 2 ஒயரை ஃபஸ்ட்டு முறிக்கணும். இந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து வர ஒரு ஒயரு இந்த சுவிட்சிலேருந்து வர 2 ஒயரையுமே முறுக்கி இந்த இதில் எல்லை கொடுத்துடணும். எல்லுன்னு இருக்குல்ல, எல்லில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இதே ப்ளக் பாயிண்டில் வர இன்னொரு ஒயரும் இந்த லைட்டில் இருக்கிற 2 ஒயரில் ஏதாவது ஒரு ஒயரு எடுத்து அதை 2ஐயும் நல்லா முறுக்கி இந்த எல்லைக்கு பக்கத்தில் இருக்க எல்லை கொடுத்துடணும். இப்போது நமக்கு இந்த பல்பில் இருந்து வர இன்னொரு ஒயர் இருக்குது. இந்த பல்பில் வர இன்னொரு ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இப்போது L1 கொடுக்க போகிறோம். ஒரே இருக்குது, அதனால் L1 கொடுத்துடணும். இந்த சுவிட்ச் ஒயர் ஒன்று ஃப்ரீயாக இருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் இந்த இது S1 இந்த S1 நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கணும். லைட்டாக அந்த ஜாயின்ட்லாம் லைன் வரதுனால ஓப்பனாக தெரியுறதுக்கு ஒரு ஜாயிண்ட் அடிச்சு விட்ருவோம். நம்ம ஒரே லோடு மட்டும் கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ இன்கேஸ் 2வது லோடு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நியூட்ரல் இங்கே கொடுத்துட்டு 2வது லோடோட L2 இங்கே கொடுத்துடணும். அதேமாரி சுவிட்சோட கனெக்ஷன் வந்து இதில் கொடுத்துடணும். S2க்கு S3 கொடுக்குறோம்னா S3யோட லோடோட ஃபேஸ் இங்கே கொடுத்துட்டு S3க்கு இங்கே நம்ம கொடுக்கணும். நியூட்ரலாக 19 ஆகிடுச்சு. ஸோ டைம் தாண்டிடுச்சு. நம்ம 10:52 செட் பண்ணிக்கலாம் ஆனுக்கு. அதேமாதிரியே 10:53க்கு ஆஃப் ஆகிற மாதிரி போட்டுறேன். ஸோ 10:52க்கு எனக்கு ஆன் ஆகிடும், 10:53க்கு ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா 10:52 எப்போ வருதோ அப்போ லைட் ஆன் ஆகிடும், 10:53 அப்போ ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி டெய்லியும் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகணும்னு கேட்குறத இந்த டைமரில் வந்து நம்ம போட்டு கொடுத்துக்கலாம் கஸ்டமருக்கு. செகண்ட் அதை அழுத்தி பிடிக்கணும். இது ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். இது கீழே கஷ்டம். ஆடு டிவைஸ் கொடுத்துருங்க. டிவைஸ் காமிச்சிடும், டிஸ்கவரிங் டிவைஸஸ் காமிச்சிடும். ஆடு கொடுத்தா நெட்வொர்க் கேட்கும். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இது ஃபுல்லாக சுற்றி முடித்த உடனே டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இப்படி டிக்கு வந்துடும். நம்ம நேம் வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சுவிட்ச் வந்து ஆட் ஆயிரும். அவ்வளோதான். இந்த மாதிரி 3 சுவிட்ச் நம்ம வந்து சுவிட்ச் 1ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மொபைல் ஆப்பில் நம்ம இப்படி ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க சுவிட்ச்லேயுமே வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே இருக்க சுவிட்சில் ஆன் பண்ணாலும் இங்கே காமிச்சிடும். ஆன் பண்ணாலோ ஆஃப் பண்ணாலோ இந்த இடத்துல லைட் வந்து மாறும். இப்போ இங்கே ஆன் பண்ணிவிட்டு இங்கேயும் ஆஃப் பண்ணிக்க முடியும், இங்கே ஆன் பண்ணிவிட்டு இங்கேயும் ஆஃப் பண்ணிக்க முடியும். டாகிள் மாதிரி அவங்களுக்கு வேலை செய்யும். அப்புறம் இது சொல்லிடுறேன் ரொட்டீன்ஸ் எப்படி சொல்கிறது சொல்லிட்டு. இப்போ டைமர் போயிட்டு கஸ்டமர் வந்து இப்போ சுவிட்ச் 1 இப்போ டெய்லி எத்தனை மணிக்கு ஆன் ஆகணும் அப்படின்னா அந்த டைம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10:50 நான் வந்து 10:51க்கு ஆன் ஆகிற மாதிரி போட்டுறேன். இப்போ எல்லா நாளும் வேணும் அப்படின்னா எல்லா நாளுமே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்த போய்ட்டு எல்லா நாளுமே செலக்ட் பண்ணால் எவ்ரிடே நோட்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு எனக்கு